அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் ரேங்க் டிட் இந்தியா ரிசீவ் இன் த இன்ஸ்டிடியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் குளோபல் பீஸ் இண்டெக்ஸ்? குளோபல் பீஸ் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவுட் ஆஃப் 163 கண்ட்ரீஸ் இந்தியாவோட ரேங்க் வந்து 115 இருக்கு. இந்த இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஸ்லாண்ட். சரியா? இந்த இண்டெக்ஸோட 163rd லாஸ்ட் ரேங்க் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரஷ்யா. சரியா? இந்தியாவோட ரேங்க் வந்து 115. சரியா? அடுத்தது, விக்ரம் 32 பிட் ப்ராசஸர் இஸ் an advanced refurbished version of indigenously designed 16 bit Vikram 1601 microprocessor. ஸோ 16 பிட் விக்ரம் 1601ஓட ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் விக்ரம் 32 பிட் ப்ராசஸர். அது விக்ரம் 3201 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இது வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட மேட் இன் இந்தியா இண்டிஜினியஸ்லி மேட் செமிகண்டக்டர் சிப் இது. சரியா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. த மைக்ரோ ப்ராசஸர் சிப்ஸ் ஆர் டிசைன்ட் அண்ட் டெவலப்டு பை விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் ஆஃப் இஸ்ரோ அண்ட் செமிகண்டக்டர் லெபார்டரி சண்டிகர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் வந்து ட்ரிவாண்ட்ரம்ல வந்து இருக்கு. சரியா? ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, when will India observe நேஷனல் நியூட்ரிஷன் வீக் இன் 2025 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட நேஷனல் நியூட்ரிஷன் வீக் எப்பயுமே எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 to 7 அதுதான் வந்து இந்தியாவோட நேஷனல் நியூட்ரிஷன் வீக்கா இருக்கும் எப்பயுமே. சரியா? அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் நியூ ஜிஎஸ்டி டாக்ஸ் லேப்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? நியூ ஜிஎஸ்டி டாக்ஸ் லேப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5% அண்ட் தென் 18%. இதுதான் வந்து நியூ ஜிஎஸ்டி டாக்ஸ் லேப்ஸ். ஓகே, 5% அண்ட் 18%. இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா 12% 28% ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரியா? லாஸ்டா, த ஜிஎஸ்டி டாக்ஸ் ரேட் ஃபார் சின் அண்ட் லக்ஸுரி குட்ஸ். சின் குட்ஸ்னா நம்ம குட்கா, பான் மசாலா, சர்தா அதெல்லாம் சொல்லுவோம். லக்ஸுரி குட்ஸ்னா 350cc மேல இருக்கக்கூடிய இன்ஜின்ஸ், இதெல்லாம் நம்ம லக்ஸுரி குட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கான ஜிஎஸ்டி ரேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 40%. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.